அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வாகன பொழுது சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, யமஹா ஃபேஷனோ ஓல்டு டைப் ஃபேஷனோ. ஸோ இது நம்மகிட்ட வந்துச்சு, ஸ்டார்டிங் ப்ராப்ளத்தினால வந்துச்சு. நம்ம என்ன ப்ராப்ளம்னு பார்த்ததில் ஏர் ஃபில்டர். இந்த வீடியோவில் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ மோசமாக இருக்குன்றது பார்த்தா தெரியும். சுத்தமாக ஒரு மெயின்டைன் பண்ணாத ஒரு ஸ்கூட்டர்னு கூட சொல்லலாம். ஃபேஷனோ அவ்வளோ ஒரு டஸ்ட்டோடு இருந்துச்சு. சுத்தமாக வந்து மைலேஜும் தரலின், வண்டியும் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மகிட்ட வந்துச்சு. நம்ம கழட்டி பார்த்ததில் இந்த ஏர் ஃபில்டர் தான் வந்து ப்ராப்ளமாக இருந்தது. புது ஏர் ஃபில்டருக்கும் பழைய ஏர் ஃபில்டருக்கும் எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குன்றத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு யமஹாவை பொறுத்தளவு இந்த மாதிரி தான் இல்லை, மேக்ஸிமம் எல்லா வண்டிக்குமே வந்து இப்படி தான் ஒரு ஏர் ஃபில்டர் வரும். அவ்வளோ சீக்கிரம் வந்து இது போகாது. ஆனால் அவங்க வந்து சுத்தமாக மெயின்டைனே பண்ணலை. அந்த பார்த்தீங்கன்னா தெரியும், ஏர் ஃபில்ட்ரு புதுசையும் பழசையும் பாருங்கள். எப்படி வந்து வண்டி எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமாக ஓட்டணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கேவலமாக வந்து ஓட்டியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து ரன் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து இன்ஜினுக்கே வந்து ப்ராப்ளம் ஆயிரும். புது ஏர் ஃபில்டரோட ப்ரைஸ் வந்து 175 ரூபா. காஸ்ட்லியாக யமஹா பொறுத்தளவு, ஸ்கூட்டர் மாடல் பொறுத்தளவு ரொம்ப காஸ்ட்லியாக வரும். பட் இந்த மாதிரி ஏர் ஃபில்டர் வந்து சீக்கிரம் வந்து எந்த ஒரு ப்ராப்ளத்தையுமே வந்து ஏற்படுத்தாது. இந்த வண்டி ஓனர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாமல் வந்து வண்டியை வந்து ரன் பண்ணிட்டே இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 50,000 60,000 வந்து இந்த வண்டி ரன் ஆகிருக்கு. மெயின்டனே கிடையாது. கம்பெனியில் எடுத்தப்போ சர்வீஸ் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஏர் ஃபில்டர்லாம் இப்போ நம்மகிட்ட வந்துருக்கு. இந்த ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்மகிட்ட வந்துருக்கு. ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக வரல, இது வந்து வண்டியை வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம். நம்ம டோக் பண்ணிட்டு தான் கொண்டு வந்தோம். இது வந்து அவர் சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலை. அதுக்கு முன்னாடி வந்து வண்டி ரன் பண்ணப்போ வந்து நிறையா வந்து மைலேஜ் தரவே இல்லை. சுத்தமாக ஒரு 20 மைல் கூட மைலேஜ் தரலைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார். நம்ம கழட்டி பார்த்தப்ப வந்து கார்பரேட்ரு எல்லாத்தையுமே வந்து நம்ம கழட்டி பார்த்து எல்லாமே வந்து ரெஸ்ட்லாம் எடுத்து தான் இப்போ வந்து ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் வந்து வண்டி ஓட்டாதீங்க. இது வந்து இன்ஜின் ப்ராப்ளத்தில் போய் கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் ஒன் டைம் வந்து ஆயில் சர்வீஸ் வந்து பண்ணுறப்ப இதெல்லாம் வந்து ஒரு தடவை நீங்கள் வந்து செக் பண்ணுறது வந்து நல்லது. பைக் மாடலில் பொறுத்தளவு ஆயில் சர்வீஸ் பண்ணிங்கன்னா செயின் ஸ்பாக்கெட்டு இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் செக் பண்ணுற மாதிரி. இந்த ஸ்கூட்டர் மாடலில் பொறுத்தளவு நீங்கள் வந்து இந்த ஏர் ஃபில்டர்லாம் வந்து செக் பண்ணிங்கன்னா தான் நல்லது. இன்னும் மட்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.